பழக்கம் எதனால ஏற்படுது? ஒண்ணு, தவறான நட்பு. உன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி உன்னையும் அதில் இன்வால்வ் பண்ண அவனை தூண்டுவான். அப்ப நீ என்ன பண்ணணும்? அதுல இன்வால்வ் ஆகக்கூடாது, அவனை விட்டு உடனே விலகிடக்கூடாது. அவனை எப்படி மீட்டு எடுக்கிறதுன்னு நம்ம யோசிக்கணும். அவனையும் மீட்டு எடுத்து நீயும் அதுக்குள்ள போகாம இருக்கணும். 2, மன அழுத்தம். ஸ்ட்ரெஸ்னால ஒரு சில பேர் இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க. போதை பழக்கத்துக்கு அடிமையானா அந்த மன அழுத்தம் போகுமா? போகாது. அந்த மன அழுத்தம் இன்னும் கொஞ்சம் தான் அது ஆகுமே தவிர மன அழுத்தம் குறையாது. குடும்ப சிக்கல்னால ஒரு சில பேர் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க. குடும்ப சிக்கல் தீரணும்னா போதை பழக்கத்துக்கு அடிமையானா குடும்ப சிக்கல் தீர்ந்துருமா? கண்டிப்பா தீராது. அந்த சிக்கலை எப்படி போகணும்னு தான் யோசிக்கணுமே தவிர குடும்ப சிக்கலுக்காண்டி போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது. ஒரு சில பேர் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தற்காலிக மகிழ்ச்சிக்காண்டி அந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க. அதுல என்ன மகிழ்ச்சி இருக்கு? போதை பழக்கத்துல அடிமையான போதை பழக்கத்துல அந்த மாதிரி பண்றதுனால என்ன மகிழ்ச்சி இருக்க போகுது? அதனால மகிழ்ச்சி ஒருபோதும் வராது. போதை பழக்கம் என்னைக்குமே எந்த போதையா இருந்தாலும் மனுஷனை அழிக்கலாம் செய்யுமே தவிர அது ஒரு மகிழ்ச்சியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் செய்யறாங்கல்ல, அது உடல் ரீதியா மன ரீதியா என்னென்ன பாதிப்பு ஏற்படும்? ஒரு சில பேருக்கு அது நல்லாவே தெரிஞ்சும் அது பண்ணதான் செய்யறாங்க. ஒரு சில பேருக்கு தெரியாது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உடல் உறுப்பு பாதிப்படையும். என்னதுன்னா கல்லீரல், சிறுநீரகம் முதல்ல பாதிப்படையும். நரம்பு மண்டலமும் பாதிப்படையும். இதயம், பிளட் பிரஷர் அதிகமாகி ஹார்ட் அட்டாக்கும் வரும். கேன்சர், புகையில அதெல்லாம் போடுறதுனால, மது இருந்ததுனால புற்றுநோய், கேன்சர் கண்டிப்பா வரதான் செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைஞ்சிடும். எந்த நோயினாலும் உடனே உங்க உடம்புல பற்றிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அது நோய் எதிர்ப்பு சக்தியை கண்டிப்பா குறைச்சிடும். இதனால மன ரீதியா ஏற்பட பாதிப்பு என்னன்னா மன அழுத்தம். நீ எதுக்காக அது குடிச்ச மன அழுத்தம் குறையும் அப்படின்னு நினைச்சு குடிச்சிருப்பாங்க. மன அழுத்தம் குறையாது. கூட கொஞ்சம் தான் கவலை வரும், பயம் வரும், எல்லாமே வரும். ஞாபக சக்தி, நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, ஞாபக சக்தி அப்படியே குறைஞ்சிடும். எதுலையுமே ஒரு ஆர்வம் இல்லாம, ஈடுபாடு இல்லாம இருப்பாங்க. இதனால என்ன ஆகும்? குடும்பத்துல மதிக்க மாட்டாங்க, சமுதாயத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. சரியா? அது என்னைக்குமே தவறான செயல் தான். இதை வள்ளுவர் அழகா சொல்லுவாரு. ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து கறி. ஒருத்தன் குடிமைக்கு அடிமையாயிட்டானா பெற்ற தாய் கூட மதிக்க மாட்டாங்களாம். அப்ப எப்படி சமுதாயமும் சான்றவர்களாகிய பெரியவர்களை எப்படி மதிப்பாங்க? மதிக்க மாட்டாங்க கண்டிப்பா. அதெல்லாம் வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து கறி. யாரும் போதைக்கு அடிமையாகாதீங்க. நம்ம டீனேஜ்ல இருக்கோம். டீனேஜ்ல இருக்கும்போது கண்டிப்பா நம்ம எல்லா முடிவும் சரியா இருக்காது, எல்லா முடிவும் கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு முடிவு மட்டும் நல்லா கரெக்டா இருக்கும். நீ என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கியோ அதை இந்த வயசுலதான் நம்ம எடுக்கணும். இந்த முடிவு கரெக்டா இருக்கும். ஃபியூச்சர் கோல் டீனேஜ்ல இந்த ஏஜ்ல நம்ம எடுக்க வேண்டியது நம்ம ஃபியூச்சர் கோல். எதை நோக்கி நம்ம போறோமோ, மற்ற எந்த முடிவும் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது, தப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபியூச்சர் கோல் என்ன, அதை நோக்கி தான் போகணும். நம்ம இப்போ ஒன் வே ட்ராக்ல போய்கிட்டு இருக்கோம். சைடுல ரெண்டு சைடும் டங்க கட்டிக்க கிடக்கு. ஆனா நமக்கு கடைசியில ஒரு ட்ரெஷர் கிடைக்கும். அது நம்மளோட ட்ரெஷர் இருக்கு நமக்கு தெரியாது. அந்த பாக்ஸ் ஃபுல்லா நமக்கு வைரம் இருக்கு, நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது. இங்க இருக்கிற சின்ன சின்ன தங்க கட்டிகளை பார்த்து நம்ம ஸ்டாப் பண்ணி நின்றுட்டோம்னா அதோட முடிஞ்சிச்சு. அவங்க கடைசியில இருக்கிற வைரம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம அந்த வைரத்தை நோக்கி நம்ம போறோம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நீ உன் வேலையை கரெக்டா நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த வைரம் கண்டிப்பா கிடைக்கும். வைரமே கிடைக்காம ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு இருக்கிற நம்ம